வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை நந்தனம் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றினார் பிரதமர் நரேந்திர மோடி. கொள்ளையடிப்பதே இந்தியா கூட்டணி கட்சிகளின் முக்கிய நோக்கம் என விமர்சனம். வளர்ச்சித் திட்டங்களில் ஊழல் செய்ய முடியவில்லையே என திமுக வருந்துவதாகவும் குற்றச்சாட்டு. அடுத்த 25 ஆண்டுகளுக்கான திட்டங்களை கையில் வைத்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி. தமிழகத்திலிருந்து திமுக அரசை அகற்ற தொடர்ந்து பாடுபடுவோம் என அண்ணாமலை சூளுரை. சென்னை மெரினாவில் உள்ள கருணாநிதி நினைவிடத்தில் அருங்காட்சியகத்தை பொதுமக்கள் பார்வையிட அனுமதி. வரும் 6ஆம் தேதி முதல் இணையதளம் மூலம் அனுமதிச் சீட்டு பெற்று பார்வையிடலாம் என அறிவிப்பு. மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் குறித்த ஆலோசனை. மத்திய தேர்தல் குழு கூட்டம் வருகின்ற 7ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக அறிவிப்பு. தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் மீண்டும் போட்டியிட திமுக எம்பி கனிமொழி விருப்பம். அண்ணா அறிவாலயத்தில் இன்று விருப்ப மனுவை சமர்ப்பிக்க உள்ளதாக தகவல். புதுச்சேரி மக்களவைத் தொகுதியில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் போட்டியிட வாய்ப்பு. புதுச்சேரியில் மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி பாஜக தேர்தல் பொறுப்பாளர்களுடன் ஆலோசனை. அதிமுக கூட்டணியில் 7 மக்களவைத் தொகுதிகளும் ஒரு மாநிலங்களவை பதவியும் கேட்கும் தேமுதிக. 4 தொகுதிகள் வரை ஒதுக்க அதிமுக சம்மதம் என தகவல். நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு விவசாயி சின்னத்தை ஒதுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரிய வழக்கு. சீமான் தாக்கல் செய்த ரிட் மனுவை தள்ளுபடி செய்தது டெல்லி உயர்நீதிமன்றம். உச்சநீதிமன்றம் செல்வேன் என சீமான் திட்டவட்டம். தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான விவரங்களை தேர்தல் ஆணையத்திடம் அளிக்க உத்தரவிட்ட விவகாரம். ஜூன் 30ஆம் தேதி வரை காலக்கெடுவை நீட்டிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் பாரத ஸ்டேட் வங்கி மனு தாக்கல். உத்தரப்பிரதேச மாநிலம் பாராபங்கி மக்களவைத் தொகுதியில் பாஜக வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட எம்பி உபேந்திர சிங் ராவத் விலகல். ஆபாச வீடியோ விவகாரம் வைரலானதால் விலகுவதாக அறிவிப்பு. புற்றுநோய் பிடியிலிருந்து மீண்டதாக இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தகவல். சிகிச்சை முடிந்த 5ஆம் நாளிலேயே வழக்கமான பணிக்கு திரும்பினார். தமிழ்நாடு அரசின் 2015ஆம் ஆண்டிற்கான சிறந்த திரைப்பட விருதுகள் வழங்கும் விழா 6ஆம் தேதி நடக்கிறது. சிறந்த நடிகராக மாதவனும் சிறந்த நடிகையாக ஜோதிகாவும் தேர்வு. போதைப்பொருள் கடத்தலில் சிக்கிய ஜாஃபர் சாதிக் அடிக்கடி கென்யா சென்று வந்தது கண்டுபிடிப்பு. ஜாஃபர் சாதிக்குடன் கென்யா பயணம் செய்தவர்களின் விவரங்களை சேகரித்து அதிகாரிகள் தீவிர விசாரணை. கர்நாடக தலைமை செயலகம் அருகே பாகிஸ்தான் ஆதரவு கோஷம் எழுப்பிய விவகாரம். ஆதாரத்துடன் பாஜக குற்றம் சாட்டிய நிலையில் 3 பேரை கைது செய்தது காவல்துறை. கருக்கலைப்பை பெண்களின் அடிப்படை உரிமையாக அங்கீகரிக்கும் சட்ட மசோதா பெரும்பான்மைக்கு அதிகமான வாக்குகளுடன் பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றம். 48வது முறையாக ரஞ்சிக் கோப்பை இறுதிப் போட்டிக்கு மும்பை தகுதி. அரையிறுதி ஆட்டத்தில் தமிழகத்தை வீழ்த்தியது. மகளிர் பிரிமியர் லீக் T20 கிரிக்கெட் தொடரில் உத்தரப்பிரதேசத்தை வீழ்த்தியது பெங்களூரு. 23 ரன்கள் வித்தியாசத்தில் அசத்தல் வெற்றி. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக அளிக்கப்படும் பணத்தை யாரும் கொள்ளையடிக்க விடமாட்டேன் என பிரதமர் நரேந்திர மோடி சூளுரைத்தார். சென்னை நந்தனம் பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி, எந்த ஆட்சியில் பணம் கொள்ளையடிக்கப்பட்டதோ அவை வசூலிக்கப்பட்டு தமிழக மக்களுக்காகவே செலவழிக்கப்படும் எனவும் இது தனது உத்தரவாதம் என்றார். இந்தியா கூட்டணியை சேர்ந்தவர்களுக்கு ஊழல் செய்வதை தவிர வேறொன்றும் தெரியாது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி விமர்சித்தார். நாட்டிற்கு அடுத்த 25 ஆண்டுகளுக்கான திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி கையில் வைத்துள்ளதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார். நந்தனம் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், திமுகவின் சிற்றரசர்கள் போல தமிழகம் முழுவதும் வளர்ந்துள்ள 4வது தலைமுறையினரை அரசியலில் அகற்ற வேண்டிய சூழல் வந்துள்ளதாகவும், தமிழகத்திலிருந்து திமுக அரசை அகற்ற தொடர்ந்து பாடுபடுவோம் எனவும் சூளுரைத்தார். நாங்கள் மோடியின் குடும்பம் என்று மத்திய அமைச்சர்கள் மற்றும் பாஜகவினர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு வருவது ட்ரெண்டாகி வருகிறது. பீகாரில் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சி பொதுக்கூட்டத்தில் பேசிய லலு பிரசாத் யாதவ், குடும்பமே இல்லாத பிரதமர் மோடி அதிக குழந்தைகளை கொண்டிருப்பவர்களை வாரிசு அரசியல் என விமர்சிப்பதாக குறிப்பிட்டார். லலுவின் இந்த பேச்சுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பாஜகவினர் தங்களது எக்ஸ் தளத்தில் நாங்கள் மோடியின் குடும்பம் என்று அடைமொழியை சேர்த்து வருகின்றனர். 2024 மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு பதிவிட்ட இந்த அடைமொழி தற்போது பேசுபொருளாக இருப்பதோடு ட்ரெண்டாகியும் வருகிறது. சென்னை மெரினாவில் உள்ள கருணாநிதி நினைவிடத்தில் அருங்காட்சியகத்தை பார்வையிட வரும் புதன்கிழமை முதல் பொதுமக்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதற்கான அனுமதிச் சீட்டினை பொதுமக்கள் இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும், அனுமதிச் சீட்டுக்கு கட்டணம் கிடையாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு அலைபேசி எண்ணிலிருந்து அதிகபட்சமாக 5 அனுமதிச் சீட்டு வரை பெற்றுக் கொள்ளலாம் எனவும், காலை 9 மணி முதல் இரவு 8 மணி வரை 6 காட்சிகள் நடைபெறும் நிலையில் பொதுமக்கள் காட்சி நேரத்தை தேர்வு செய்து அனுமதிச் சீட்டினை பெற்றுக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் குறித்து ஆலோசிப்பதற்காக அக்கட்சியின் மத்திய தேர்தல் குழு கூட்டம் வருகின்ற 7ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசம், உத்தரகண்ட், பஞ்சாப், குஜராத், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே பாஜகவின் சார்பில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் 195 பேர் கொண்ட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் காங்கிரசும் வேட்பாளர்களை இறுதி செய்ய தீவிரம் காட்டி வருகிறது. அதிமுகவுடனான கூட்டணி பேச்சுவார்த்தையில் 7 மக்களவைத் தொகுதிகளும் ஒரு மாநிலங்களவை பதவியும் வழங்க தேமுதிக வலியுறுத்திய நிலையில் 4 தொகுதிகள் வரை ஒதுக்க அதிமுக சம்மதம் தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேமுதிக பட்டியலிட்ட தொகுதிகளில் விழுப்புரம், கடலூர் என சில தொகுதிகளில் போட்டியிட பாமகவும் விரும்புவதால் அதிமுக கூட்டணியில் தேமுதிக, பாமக இடையே தொகுதிகளை முடிவு செய்வதில் குழப்பம் நீடிப்பதால் கூட்டணியை இறுதி செய்ய முடியாத நிலை தொடர்வதாக தகவல் வெளியாகியுள்ளது. தூத்துக்குடி தொகுதியில் மீண்டும் போட்டியிடுவதற்காக கனிமொழி விருப்ப மனு தாக்கல் செய்யவுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வேட்பாளர்கள் தேர்வுக்கான விருப்ப மனுவை மார்ச் 7ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என அண்ணா அறிவாலயம் அறிவுறுத்தியிருந்தது. இந்நிலையில் காலை 10 மணிக்கு கனிமொழி எம்பியும் அண்ணா அறிவாலயத்தில் விருப்ப மனு தாக்கல் செய்யவுள்ளார். புதுச்சேரி மக்களவைத் தொகுதியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் போட்டியிட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் பாஜக வேட்பாளரை இறுதி செய்ய முதலமைச்சர் ரங்கசாமி, மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி ஆகியோர் ஆலோசனை மேற்கொண்டனர். அப்போது பாஜக தரப்பில் பரிந்துரைக்கப்பட்ட 3 பெயர்களில் நிர்மலா சீதாராமன் பெயர் முதலிடத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. புதுச்சேரியை சார்ந்தவர்கள் தேர்தலில் போட்டியிட தயக்கம் காட்டுவதால் அவர் போட்டியிட வாய்ப்பு அதிகம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் நீதி மய்யம் கட்சி நிர்வாகிகளின் அவசர ஆலோசனைக் கூட்டம் வருகின்ற 7ஆம் தேதி கமல்ஹாசன் தலைமையில் நடைபெறவுள்ளது. சென்னையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் நிர்வாகக் குழு, செயற்குழு உறுப்பினர்கள், மாநில செயலாளர் மற்றும் மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்க உள்ளனர். நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் தொடர்பாக ஆலோசனை நடத்தவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மக்களவைத் தேர்தலில் போட்டியிட கரும்பு விவசாய சின்னத்தை ஒதுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தாக்கல் செய்த ரிட் மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இந்த உத்தரவுக்கு எதிராக சீமான் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா தனது ஹிமாச்சல் மாநிலங்களவை எம்பி பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ஏப்ரல் 2ஆம் தேதி வரை அதன் பதவிக்காலம் உள்ள நிலையில் அண்மையில் நடைபெற்ற 56 இடங்களுக்கான மாநிலங்களவை தேர்தலில் ஜே.பி. நட்டா குஜராத் மாநிலத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதனால் ஹிமாச்சலிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட தனது மாநிலங்களவை எம்பி பதவியை அவர் ராஜினாமா செய்துள்ளார். தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான விவரங்களை தேர்தல் ஆணையத்திடம் அளிப்பதற்கான காலக்கெடுவை வருகின்ற ஜூன் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கக் கோரி உச்சநீதிமன்றத்தில் பாரத ஸ்டேட் வங்கி மனு தாக்கல் செய்துள்ளது. கடந்த 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் முதல் தற்போது வரை விநியோகித்த தேர்தல் பத்திர விவரங்களை மார்ச் 6ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்த நிலையில் பாரத ஸ்டேட் வங்கி சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள எம்பி உபேந்திர சிங் ராவத் எந்த தேர்தலிலும் போட்டியிடப் போவதில்லை என அறிவித்துள்ளார். அவரும் ஒரு பெண்ணும் இருப்பது போன்ற ஆபாச வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகிய நிலையில் அந்த வீடியோ டீப் ஃபேக் தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்டது என உபேந்திர சிங் ராவத் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக போலீசாரிடம் புகார் அளித்துள்ளதாகவும் தான் நிரபராதி என நிரூபிக்கப்படும் வரை எந்த தேர்தலிலும் போட்டியிட மாட்டேன் எனவும் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் கடத்தல் விவகாரத்தில் தலைமறைவாக உள்ள ஜாஃபர் சாதிக் அடிக்கடி கென்யாவிற்கு சென்று வந்ததை மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கண்டறிந்து விசாரணையை தொடங்கியுள்ளனர். ஜாஃபர் சாதிக் கென்யாவுக்கு சென்று வந்த பயண விவரங்கள், அவருடன் பயணம் செய்தவர்களின் விவரங்கள் ஆகியவற்றை போலீசார் சேகரித்து வருகின்றனர். கென்யாவுக்கு போதைப்பொருள் கடத்தல் தொடர்பாக சென்றாரா அல்லது தங்கம் விற்பனை தொடர்பாக சென்றாரா என்ற கோணத்தில் அவர்கள் விசாரித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. கர்நாடக தலைமை செயலகம் அருகே பாகிஸ்தான் ஆதரவு கோஷம் எழுப்பியதாக 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தல் வெற்றிக்கு பிறகு காங்கிரஸ் வேட்பாளர் நாசர் ஹுசைனின் ஆதரவாளர்கள் தலைமை செயலகமான விதானா சவுதாவில் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பாகிஸ்தான் வாழ்க என சிலர் கோஷம் எழுப்பியதாக பாஜக குற்றம் சாட்டியது. இது தொடர்பான வீடியோ மற்றும் ஆடியோ ஆதாரங்களை தடயவியல் துறை சோதனைக்கு அனுப்பி விசாரணை நடத்தி வரும் நிலையில் முகமது ஷஃபி, முனாவர், இம்தியாஸ் ஆகிய 3 பேரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை அடுத்த கல்பாக்கத்தில் அமைக்கப்பட்ட இந்தியாவின் முதல் ஈநுழையில் கோர் லோடிங் பணிகளை பிரதமர் நரேந்திர மோடி நேரில் பார்வையிட்டார். இந்தியாவிலேயே முதன்முறையாக பாவனி நிறுவனம் உருவாக்கியுள்ள 500 மெகாவாட் திறன் கொண்ட ஈநுழையில் கோர் லோடிங் பணிகள் குறித்தும் பிரதமர் நரேந்திர மோடி கேட்டறிந்தார்.
புற்றுநோயிலிருந்து தாம் குணமடைந்து வந்துள்ளதாக இஸ்ரோ தலைவர் சோம்நாத் அதிர்ச்சி தகவலை தெரிவித்துள்ளார். அண்மையில் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர், ஆதித்யா L1 விண்கலம் விண்ணில் செலுத்தப்பட்ட கடந்த செப்டம்பர் 2ஆம் தேதி தனக்கு புற்றுநோய் இருப்பது உறுதி செய்யப்பட்டதாக தெரிவித்தார். சென்னையில் பரிசோதனை செய்து மருத்துவ சிகிச்சை எடுத்துக் கொண்டதாகவும் 4 நாட்கள் சிகிச்சைக்கு பிறகு 5வது நாளில் வழக்கமான பணிகளில் ஈடுபட தொடங்கியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு அரசின் சார்பில் 2015ஆம் ஆண்டிற்கான சிறந்த திரைப்பட விருதுகள் வழங்கும் விழா வருகின்ற 6ஆம் தேதி நடைபெறவுள்ளது. விழாவிற்கு தலைமை தாங்கும் அமைச்சர் சாமிநாதன் விருதாளர்களுக்கு தங்கப்பதக்கம், சிறந்த திரைப்படங்களின் தயாரிப்பாளர்களுக்கு காசோலை, நினைவு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கிறார். சிறந்த நடிகராக மாதவனும், சிறந்த நடிகையாக ஜோதிகாவும் தேர்வாகியுள்ளனர். இந்தியன் டூன் படப்பிடிப்பு காட்சிகளை சமூக வலைதளங்களில் சிலர் பரப்பிவிட்டதாக காவல் ஆணையர் அலுவலகத்தில் படக்குழு சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. படத்தின் ஒரு பாடல் காட்சி சென்னை பட்டினப்பாக்கம் லூப் சாலையில் படமாக்கப்பட்டபோது அந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் கசிந்தன. இது தொடர்பாக சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ள படக்குழுவினர் செல்போனில் வீடியோ எடுத்து வெளியிட்ட நபர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளனர். கருக்கலைப்பை பெண்களின் அடிப்படை உரிமையாக அங்கீகரிக்கும் சட்ட மசோதா பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மசோதாவுக்கு ஆதரவாக 780 உறுப்பினர்களும் எதிராக 72 உறுப்பினர்களும் வாக்களித்தனர். 5இல் 1 பங்கு ஆதரவு அல்லது 512 வாக்குகள் கிடைக்க வேண்டும் என்ற நிலையில் 780 வாக்குகள் கிடைத்ததால் மசோதா நிறைவேறியது. இதன் மூலம் கருக்கலைப்பு என்ற உரிமையை அரசியலமைப்பில் பதிவு செய்த முதல் நாடு என்ற பெருமையை பிரான்ஸ் பெற்றுள்ளது. ரஞ்சிக் கோப்பை அரையிறுதிப் போட்டியில் தமிழக அணியை வீழ்த்தி மும்பை அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. அரையிறுதிப் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் தமிழ்நாடு 146 ரன்களும் மும்பை 378 ரன்களும் எடுத்தன. தொடர்ந்து 2வது இன்னிங்ஸை தொடங்கிய தமிழ்நாடு 162 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. இதன் மூலம் இன்னிங்ஸ் மற்றும் 70 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற மும்பை அணி 48வது முறையாக ரஞ்சிக் கோப்பை இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது. மகளிர் பிரிமியர் லீக் T20 கிரிக்கெட் தொடரில் உத்தரப்பிரதேசத்தை வீழ்த்தி பெங்களூரு அணி வெற்றி பெற்றது. முதலில் பேட்டிங் செய்த பெங்களூரு அணி 20 ஓவர்களில் 3 விக்கெட் இழப்பிற்கு 198 ரன்கள் குவித்தது. பின்னர் களமிறங்கிய உத்தரப்பிரதேச அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 175 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் 23 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற பெங்களூரு அணி நடப்பு தொடரில் 3வது வெற்றியையும் பதிவு செய்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சென்னை நந்தனம் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றினார் பிரதமர் நரேந்திர மோடி. கொள்ளையடிப்பதே இந்தியா கூட்டணி கட்சிகளின் முக்கிய நோக்கம் என விமர்சனம். வளர்ச்சித் திட்டங்களில் ஊழல் செய்ய முடியவில்லையே என திமுக வருந்துவதாகவும் குற்றச்சாட்டு. அடுத்த 25 ஆண்டுகளுக்கான திட்டங்களை கையில் வைத்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி. தமிழகத்திலிருந்து திமுக அரசை அகற்ற தொடர்ந்து பாடுபடுவோம் என அண்ணாமலை சூளுரை. சென்னை மெரினாவில் உள்ள கருணாநிதி நினைவிடத்தில் அருங்காட்சியகத்தை பொதுமக்கள் பார்வையிட அனுமதி. வரும் 6ஆம் தேதி முதல் இணையதளம் மூலம் அனுமதிச் சீட்டு பெற்று பார்வையிடலாம் என அறிவிப்பு. மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் குறித்து ஆலோசனை. மத்திய தேர்தல் குழு கூட்டம் வருகின்ற 7ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக அறிவிப்பு. தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் மீண்டும் போட்டியிட திமுக எம்பி கனிமொழி விருப்பம். அண்ணா அறிவாலயத்தில் இன்று விருப்ப மனுவை சமர்ப்பிக்க உள்ளதாக தகவல். புதுச்சேரி மக்களவைத் தொகுதியில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் போட்டியிட வாய்ப்பு. புதுச்சேரியில் மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி பாஜக தேர்தல் பொறுப்பாளர்களுடன் ஆலோசனை. அதிமுக கூட்டணியில் 7 மக்களவைத் தொகுதிகளும் ஒரு மாநிலங்களவை பதவியும் கேட்கும் தேமுதிக. 4 தொகுதிகள் வரை ஒதுக்க அதிமுக சம்மதம் என தகவல். நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு விவசாயி சின்னத்தை ஒதுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரிய வழக்கு. சீமான் தாக்கல் செய்த ரிட் மனுவை தள்ளுபடி செய்தது டெல்லி உயர்நீதிமன்றம். உச்சநீதிமன்றம் செல்வேன் என சீமான் திட்டவட்டம். தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான விவரங்களை தேர்தல் ஆணையத்திடம் அளிக்க உத்தரவிட்ட விவகாரம். ஜூன் 30ஆம் தேதி வரை காலக்கெடுவை நீட்டிக்கக் கோரி உச்சநீதிமன்றத்தில் பாரத ஸ்டேட் வங்கி மனு தாக்கல். உத்தரப்பிரதேச மாநிலம் பாராபங்கி மக்களவைத் தொகுதியில் பாஜக வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட எம்பி உபேந்திர சிங் ராவத் விலகல். ஆபாச வீடியோ விவகாரம் வைரலானதால் விலகுவதாக அறிவிப்பு. புற்றுநோய் பிடியிலிருந்து மீண்டதாக இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தகவல். சிகிச்சை முடிந்த 5ஆம் நாளிலேயே வழக்கமான பணிக்கு திரும்பினார். தமிழ்நாடு அரசின் 2015ஆம் ஆண்டிற்கான சிறந்த திரைப்பட விருதுகள் வழங்கும் விழா 6ஆம் தேதி நடக்கிறது. சிறந்த நடிகராக மாதவனும், சிறந்த நடிகையாக ஜோதிகாவும் தேர்வு. போதைப்பொருள் கடத்தலில் சிக்கிய ஜாஃபர் சாதிக் அடிக்கடி கென்யா சென்று வந்தது கண்டுபிடிப்பு. ஜாஃபர் சாதிக்குடன் கென்யா பயணம் செய்தவர்களின் விவரங்களை சேகரித்து அதிகாரிகள் தீவிர விசாரணை. கர்நாடக தலைமை செயலகம் அருகே பாகிஸ்தான் ஆதரவு கோஷம் எழுப்பிய விவகாரம். ஆதாரத்துடன் பாஜக குற்றம் சாட்டிய நிலையில் 3 பேரை கைது செய்தது காவல்துறை.
கருக்கலைப்பை பெண்களின் அடிப்படை உரிமையாக அங்கீகரிக்கும் சட்ட மசோதா பெரும்பான்மைக்கு அதிகமான வாக்குகளுடன் பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றம். 48வது முறையாக ரஞ்சி கோப்பை இறுதிப் போட்டிக்கு மும்பை தகுதி. அரையிறுதி ஆட்டத்தில் தமிழகத்தை வீழ்த்தியது. மகளிர் பிரிமியர் லீக் டி20 கிரிக்கெட் தொடரில் உத்தரப்பிரதேசத்தை வீழ்த்தியது பெங்களூரு. 23 ரன்கள் வித்தியாசத்தில் அசத்தல் வெற்றி. இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.